அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மதி, மலர், ரேவதி 3 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்ருதி நான் உள்ள வரலாமான்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல என்ன இருக்கு, உள்ள வா, ஆனா கதவை லாக் பண்ணிட்டு வான்னு சொல்றாங்க. உடனே வராங்க. வந்ததும் மதி கிட்ட ஸ்ருதி, அண்ணி உங்களுக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வீட்டுல சொன்னாங்க, ரொம்பவே வருத்தமா இருக்கு, சாரி அண்ணின்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு, இருக்கட்டும் பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு வருத்தமா இருக்கும் இல்ல, அதனாலதான் சொன்னதும் மதி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. எனக்கு பெர்மனன்ட் ஆகலைனாலும் பரவாயில்ல, நான் அதுல நிரந்தரமா செய்யலாலும் ஏதோ இப்போ டெம்பரவரியாவது வேலை பார்த்துருப்பேன், திடீர்னு நீ வரவே கூடாதுன்னு சொன்னதை என்னால ஏத்துக்க முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. ரேவதி எதுக்காக மதி நீ அழுதுட்டு இருக்க, அண்ணன் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லும், நம்ம ஒரு விஷயத்தை இழக்கிறதுனால நமக்கு பெரிய விஷயமா ஒரு விஷயம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா உனக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுது, அதை நினைச்சு சந்தோஷப்படுன்னு சொல்லி மதிக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே மதி, இல்ல அப்படி ஒரு பிரச்சனையும் கிடையாது, நான் அந்த காலேஜ்ல நல்லாவே செட் ஆயிட்டேன், ஸ்டூடெண்ட்ல இருந்து கூட வேலை பார்க்குற ஸ்டாஃப்ல இருந்து எல்லாருமே என் கூட பயங்கரமா மிங்கிள் ஆயிட்டாங்க, திடீர்னு அந்த வேலை இல்லைன்றத என்னால் ஏற்றுக்க முடியலன்னு சொல்லி அவ்வளோ வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாத, இது எந்த அளவுக்கு உனக்கு வருத்தத்தை கொடுக்குன்றது தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, கண்டிப்பாக உனக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடைக்காமலாம் இல்லை, ட்ரை பண்ணா என்ன, 1 மாதம் இல்லை 2 மாதத்துல வேலை கிடைக்கும், ஆனாலும் அந்த காலேஜ் மாதிரி வராது, அதுதான் வேற எதுவும் கிடையாதுன்னு சொல்லி மதி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நம்ம சுரேஷ் தங்கராஜை காட்டுறாங்க. 2 பேருமே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப தங்கராஜ் சுரேஷ் கிட்ட, என்ன சுரேஷ் இப்பெல்லாம் வர வர மதிக்கு ஏத்து புருஷனாவே மாறிட்ட போல, கூட்டிட்டு போற வர, அவளை காலேஜ்ல பிக்கப் பண்ற, காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறாங்க. மாமா, நான் காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு மட்டும் தான் வந்தேன், வேற எதுவும் கிடையாது, அது கூட என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலையே சுரேஷ்ன்னு சொல்றாங்க. மாமா, மதி பக்கத்துல இருந்தா அவளுக்கு வேலை போன விஷயம் இது எல்லாமே நான் எப்படி மாமா சொல்லட்டும், ஏன் மாமா இப்படி பேசுறீங்க, அது கூட நான் அண்ணி சொல்லி தான் போனேனே தவிர வேற எதுவும் காரணம் கிடையாது, என்ன வேலை போயிடுச்சு வருத்தப்பட்டு அழுதுகிட்டே பேசினதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனாலதான் போனேன்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்றாங்க. இது போதாதா, இது போதுமே சுரேஷ், இங்க பாரு அவ மன உளைச்சல்ல இருக்கா, அப்படி இருக்கும்போது நீ தான் அவளுக்கு தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்ற மாதிரி உங்க 2 பேரோட வாழ்க்கையை நீ தொடங்கணுன்றாங்க. மாமா, நெத்தி வீங்கி போனது இப்ப வரைக்குமே சரியாகல, முதல்ல அதை பாருங்க, அதை விட்டுட்டு நீங்க இப்படி எல்லாம் ஐடியா சொல்றது வேண்டாம் மாமா. இங்க பாருடா சுரேஷ், நான் சொல்றத கேளு, பொண்ணுங்களுக்கு ஆறுதல் தான் ரொம்ப பெரிய மருந்து, அதை நீ கொடு சரியான்றாங்க. இல்ல மாமா, அது டேய் நான் சொல்றத கேப்பியா மாட்டியா, கேப்பேன் மாமா, ஆனாலும் நான் சொல்றத கேளு, எல்லாமே நல்லபடியா முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இங்க பாரு, நீ வண்டி எடுத்துட்டு போயிட்டு உட்காருன்னு சொன்னதும் அவன் மாட்டேன், நீ எதுக்காக வந்தன்னு ஏதாவது கேட்டாலா, இல்ல அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கேட்கல, அப்படி இருக்கும்போது இப்ப என்னடா உனக்கு பிரச்சனை, இப்ப நீ போயிட்டு அவ கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ தொடங்க, புரியுதான்னு சொல்லிட்டு எப்படி எல்லாமோ சுரேஷை பிரெயின் வாஷ் பண்ணணுமோ அந்த மாதிரி சுரேஷ் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி சுரேஷ், டைம் ஆகுது, நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு ரேவதி போலாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி போலன்னு சொல்லிட்டு, அம்மா கால் வலினா என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு நான் வரேன் சரியா நல்லான்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்ப அக்கறையா பேசுறாங்க. இதை கேட்டதும் தங்கராஜா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. யாருக்கு எதுவும் புரியறதே இல்ல. உடனே சுரேஷ் மாமா என்னாச்சு மாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இல்லடா மாப்பிள, உன் அக்கா என்ன சொன்னா தெரியுமா, ஆனா இங்க இப்படி டிராமா பண்றான்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரேவதி, ஏங்க நான் என்னங்க டிராமா பண்ண, நான் என்ன பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மாமா, இப்போ இவ என்ன சொன்னா தெரியுமா, மதிக்கு வேலை போயிடுச்சுன்னு சொன்னதும் மலரணியை எப்படி கொடுமைப்படுத்துறாங்களோ அதே மாதிரிதான் இனி மதியும் கொடுமைப்படுத்த போறாங்கன்னு சொன்னா, ஆனா இப்ப பாத்தீங்களா உங்ககிட்ட அப்படி அக்கறை இருக்க மாதிரி பண்றா, நிஜமாவே இவன் நாடகக்காரி தான் சொல்லிட்டு தங்கராஜ் ரேவதி சொன்ன விஷயத்த போட்டு கொடுத்துறாங்க. இதை கேட்டதும் ராகவனும் சரி லக்ஷ்மி சரி, என்ன நாங்க என்ன கொடுமைப்படுத்துறோமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இல்லம்மா, நான் அந்த மீனிங்ல சொல்ல வரல, நான் சொல்ல வந்ததுன்னு சொல்றாங்க. உடனே ராகவன், இருந்தாலும் மாப்பிள்ளை கிட்ட இந்த மாதிரி எங்களை சொல்லியிருக்க கூடாது, இல்ல நான் அப்படி சொல்லல, மதிக்கு வேலை போயிடுச்சு அதனால மதி வருத்தப்பட்டுட்டு இருப்பா, கஷ்டப்பட்டுட்டு இருப்பா, இதைதான் சொன்னேன்னு தவிர வேற எதுவும் சொல்லலன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல மாமா, நிஜமாவே இததான் அவ சொன்னா, கண்டிப்பா மதியும் கொடுமைப்படுத்துவாங்க, இததான் சொன்னான்னு சொன்னதும் இதை கிட்ட ராகவனுக்கு வருத்தமா ஆயிடுது. ரேவதி, இப்ப இருக்க பசங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொன்னாவே அதை தப்பாயிடுது, என்னத்த சொல்றது, நீயே புரிஞ்சுக்கலனா இவங்கெல்லாம் சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. தங்கராஜுக்கு இது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே சரி கிளம்புறோம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க.
ரேவதி வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் ஃபீல் பண்ணி அழுதுட்டே மன்னிப்பு கேட்டுட்டு ரொம்பவே வருத்தமா அங்கிருந்து கிளம்பி வந்து போறாங்க. இப்போ உடனே தங்கராஜ் திரும்பவும் சுரேஷ் கிட்ட, இங்க பாருடா சுரேஷ், இன்னைக்கு நிறைஞ்ச பௌர்ணமியா இருக்கு. உன்னுடைய வாழ்க்கை தொடங்குனா உன் வாழ்க்கை அமோகமா போகும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். நான் காலையில ஃபோன் பண்ணுவேன். ஃபோன் பண்ணா என்கிட்ட எல்லா விஷயமும் நல்லபடியா நடந்தது மாமான்னு சொல்லணும். புரியுதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்டதும் சரி மாமான்னு சொல்லிட்டு திரும்பவும் சுரேஷ் தலையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பாக்கியராஜ் வந்து, என்ன ரேவதி, இவர் எந்த விஷயத்த சொல்லணும், எதை சொல்லக்கூடாதுன்னு கூட இல்லையா? இல்ல நான் வந்து சொன்னேன்னா மனசு வருத்தத்துல ஏதோ சொல்லிட்டேன். அது இப்படி இவர் வந்து சொல்லுவாருன்னு எனக்கு என்ன தெரியும்னு சொல்லி வருத்தப்பட்டு அழுதுட்டு பேசுறாங்க. ஏய், ஏதாவது சண்டை இது வரப்போகுது. அவருக்கு இப்ப நிம்மதியா தானே இருக்கும். அவர் நினைச்ச விஷயம் நடந்துருச்சுல்ல. இதுக்கு மேல எதுக்காக அவர் போயிட்டு வருத்தப்பட போறாரு? அதெல்லாம் ஒரு வருத்தமும் பட மாட்டாரு. அவர் நிம்மதியா தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு ரேவதி அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. இதை நினைச்சு மதி ஒரு பக்கம் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. சுரேஷ் வந்து தங்கராஜ் சொன்னதை நினைச்சுக்கிட்டு, இல்ல இல்ல, திரும்பவும் அதே தப்ப பண்ணி அசிங்கப்பட வேண்டாம். மாமா கேட்டா மாமா கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து மதிக்கு ஜஸ்ட் சும்மா ஒரு ஆறுதலா இருக்கலாம்னு சொல்லிட்டு மதி கிட்ட போறாங்க. என்ன இப்ப நீ ஓகேவான்னு சொல்லி கேக்குறாங்க. தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு மதி சொல்றாங்க. எதுக்காக? இல்ல, நான் ரொம்பவே வெக்ஸா இருந்தேன். நீங்க எனக்காக வந்து நின்றதுக்கு ரொம்ப நன்றி. நீங்க மட்டும் இல்லனா என்னால அங்க எப்படி இருந்திருப்பேனே தெரியாதுன்னு சொல்லிட்டு மதி வருத்தப்பட்டு தேங்க்ஸ் பண்றாங்க. இது கேட்டு சுரேஷ்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. உடனே மதி வந்து, நான் நினைச்ச அளவுக்கு நீங்க கெட்டவர் கிடையாது. நம்ம இனி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு சொல்லிட்டு மதி கையை கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே சுரேஷுக்கு தாங்க முடியாத அளவுக்கு சந்தோஷம். ஓகே ஓகே, ஃப்ரெண்ட்ஸாவே இருக்கலாம்னு சொல்லிட்டு சுரேஷும் கையை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட சுரேஷும் மதி மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வராங்க. அதுக்குள்ள தங்கராஜ் திரும்ப சுரேஷோட வாழ்க்கையில என்ன மாதிரியான பூகம்பத்தை கலப்ப போறாங்க, சுரேஷ் மதி வாழ்க்கையில என்ன மாதிரியான பிரச்சனையை தங்கராஜ் உருவாக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.